அவனுடைய பாசம் அடியானின் மீது அளவற்றது. இந்த உலகத்திலே நாம் சொல்லலாம் சகோதரர்களே, எங்க அம்மா என்னை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு சொல்லி, என் தந்தை என்னை ரொம்ப நேசிக்கிறார், என் மனைவி என்னை நேசிக்கிறார், அல்லது மனைவி சொல்லலாம் என் கணவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார், பிள்ளைகள் சொல்லலாம் பெற்றோர்கள் என்னை ரொம்ப நேசிக்கிறார்கள் என்று. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களை சோதித்து பார்த்தால் தெரியும், சோதித்து பார்த்தால் தெரிந்துவிடும். எல்லாருடைய பாசமும் கருணையும் நேசமும் ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்தே அமைந்திருக்கும். அந்த காரணத்திலே ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படும் போது அங்கே சாயம் வெளுத்துவிடும், அங்கே சாயம் வெளுத்துவிடும். மனைவி சொல்வார், என் கணவனை அப்படி நேசிக்கிறேன் இப்படி நேசிக்கிறேன் என்று. அவர் இன்னொரு திருமணம் செய்து பார்த்தால் தெரியும் இவள் நேசித்தது உண்மையா பொய்யா என்று. இதுவரை இவரா இப்படிப்பட்டவரா என்று போற்றியவள், இவர் இல்லாமல் நான் இல்லை என்று சொன்னவள், அல்லாஹ் அனுமதித்த ஹலாலான முறையிலே அவர் ஒரு திருமணம் செய்து கொண்ட ஒரே காரணத்தால் உலகத்திலே இவனை தவிர வேறு எனக்கு எதிரியே இல்லை என்ற நிலைக்கு வந்து விடுகிறார்கள் பல பெண்கள். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? என்ன ஆனது? பாசம் நேசமெல்லாம் ஓர் இரவிலே பட்டமாக பறக்க ஆரம்பித்து விட்டது. பிள்ளைகளுடைய நேசம் எதுவரை? தந்தை கொடுத்து கொண்டிருக்கிற வரை, தந்தை கொடுத்து கொண்டிருக்கிற வரை.